எனக்கு முன்னாடி இருந்த என் முன்னவர்கள் என்னுடைய உறுதியான நிலைப்பாட்டில் வலுவான அடித்தளத்தை போடலை. ஒருவேளை நான் வெல்லலை, எனக்கு ஒன்றும் இழப்பு இல்லை. எனக்கு இழக்க உயிரை தவிர ஒன்றும் இல்லை. உயர்ந்த கொள்கை இருக்குது, ஆனால் அடைகிறதுக்கு அப்போ நான் இல்லை. ஆனால் நீங்கள் சொல்கிற என் தம்பியை சொல்கிற என் பிள்ளைகளையெல்லாம் நான் வளர்த்து விட்டுட்டேன்னா அவன் என்ன பண்ணுவான்? மேற்கூரையை அடித்தளம் நான் வலுவப்பட்டால் மேற்கூரையை அழகாக கட்டிட்டு போய் அடிச்சிடுவான். நான் கொள்கையை கல்வெட்டு போல் எழுதி வச்சுருக்கேன். பைபிள், குரான், பகவத்துக்குள்ள போல் எப்படி வந்தால் எப்படி ஆச்சு, கல்வி எப்படி கொடுக்கணும், மருத்துவத்தை எப்படி கொடுக்கணும், நீரை எப்படி பெருக்கணும், பசி இல்லாத நாட்டை எப்படி படைக்கணும், வேலை எல்லாருக்கும் எப்படி கொடுக்கணும், நான் எல்லாம் வச்சுருக்கேன். பத்தாக்குறைக்கு காணொலி ஆவணமாக வேற எடுத்து வச்சுருக்கேன். போட்டு பார்த்து ஆட்சி செஞ்சு போக வேண்டியதானே. என்ன பிரச்சனை? ஒரு தலைவன் என்பவன் தானே சாதிச்சு முடிப்பவன் நினைப்பவன் நல்ல தலைவன். நான் இல்லைனாலும் இன்னொரு தலைமுறை சாதிக்கிற தலைமுறையை தயார் செஞ்சுட்டு போவன் தான் தலைவன். நானே அது கிடையாது. எங்கள் பாட்டனார் வள்ளுவர் இப்படி சொல்லிட்டு போனார். குடிதள்ளி கோல வச்சும் மாநில மன்னன் அடிதொலி நிற்கும் உலகன்னு அவர் ஆண்டார். என் பாட்டன் பாரதி. இங்கே பாருங்க, நான் வெல்ல மாட்டேன்னு நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? என்னை உருவாக்கின தலைவன் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளே இருட்டுக்குள்ளே நிற்கும்போது 2 பேருக்கும் பேசுகிறார். நாம் தோற்கலாம், நாம் சாகலாம், நம்ம சாதாரணமானவர்கள். ஆனால் சத்தியம் தோற்காது. சத்தியம் தோற்றதாக சரித்திரத்தில் செய்தி இல்லை.